வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி லவ்வர்ஸ் டேவுக்கு ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி சூப்பராக மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எடிட் ஏ ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜை செலக்ட் பண்ண வாட்டி அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட் இமேஜின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸாக இருக்கும். நீங்கள் கப்புள்ஸாகவும் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சோலோவாக இருக்கிற மாதிரி கூட நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சோலோவாக இருக்கிற மாதிரியே ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எப்படி பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணணுன்ற வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபோட்டோஸை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் கப்புள்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட 2 பேர் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸை கூட அந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சோலோவாக இருக்கிற ஃபோட்டோஸை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபோட்டோவை ஆட் பண்ண வாட்டி அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஷேடோன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நிறைய ஷேடோ வந்து செட் ஆகிடும். கீழே ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா போர்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அந்த போர்ஷனை வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து லைட்டாக அந்த மாதிரி சைடாக இது பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு ஷேடோ வந்து ரொம்ப தெரிய வேணாம், லைட்டாக தெரிஞ்சால் போதும். இப்போ டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. டிக் ஐகானை கொடுத்துட்டு கீழே ஆட் இமேஜஸ் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரோஸ் பிஎன்ஜி இமேஜும் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஆடுன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ நேச்சுரலாக நம்ம வந்து அந்த இது வந்து உங்களுக்கு செட் ஆகிடும் பேக்ரவுண்டு வந்து. இப்போ எகைன் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக் ஐகான் இருக்கும், அதை டிக் ஐகான் கொடுத்துட்டு மேலே ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை கீழே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்னாப்சீட்டில் தான் மற்ற எடிட்டிங் வந்து பண்ண போகிறோம். ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண வாட்டி இந்த ப்ளஸ் ஐகான் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டியூன் இமேஜின் ஃபஸ்ட்டே இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு நிறையா செட்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸ்டேச்சுரேஷன், அப்புறமா கான்ட்ராஸ்ட்டு. ஸோ அதில் உங்களுக்கு எந்தெந்த செட்டிங்ஸ்லாம் வேணுமோ அந்த செட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணுங்கள். ஷேடோ வந்து லைட்டாக கம்மி பண்ணுறதா இருந்தாலும் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்தெந்த செட்டிங்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு டிக் ஐகானும் கொடுத்துக்கோங்க. கீழே எகைன் டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். போர்ட்ரைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 5 ஃபேஸ் ஃபில்டர் எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ நீங்கள் அந்த ஃபேஸை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப நார்மலாகவே ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஸ் இது எதுவும் பண்ணாதீங்க. லைட்டாக அப்படி இதிலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் ஸ்மூத்துன்னு இருக்கும், அந்த ஸ்கின் ஸ்மூத்தை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ எகைன் டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு செலக்டிவ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு கலர்ஸ், பேக்ரவுண்டு கலரோ இல்லை டெக்ஸ்ட் கலரோ ஏதோ ஒன்று வந்துட்டு கொஞ்சம் ஸ்டேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே மாதிரி ப்ளஸ் ஐகானை கீழே கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் கலரை உங்களுக்கு எதாவது பிரைட் பண்ணணுன்னாலோ இல்லை ஸ்டேச்சுரேஷன் அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணணுன்னாலோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. கீழே எகைன் டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டீட்டெயில்னு இருக்கும், அந்த டீட்டெயிலை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோவை நான் லாங் ப்ரெஸ் பண்ணி காட்டுற பாருங்க. ஸோ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் நம்ம எடிட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ எகைன் சொல்கிறேன், கப்புள்ஸாகவும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், இல்லை சோலோவாகவும் எடிட் பண்ணிக்கலாம். யாருக்காவது இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணி தரணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக நீங்கள் எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.